ஃபஸ்ட்டு பாட்டோட லிங்க்கை நான் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த பாட் பார்க்கலன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம சகாதேவன் வந்துட்டு போனதுக்கப்புறம் சார்ஜ் குடிக்கு லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் தோட்டத்தில் போய் பார்க்குறப்ப லைட்டாக குழி தோணுன மாதிரி இருக்கும். இப்போ அவர் பழசெல்லாம் நினச்சி பார்ப்பார். ஏன்னா என்ன நினச்சி பார்ப்பார்னா, அந்த வருண்கிறோட தன்னோட ஒய்ஃபும் மகளும் சேர்ந்து அடித்து கொன்று புதைச்ச இடம் வந்து அப்போ அங்கே தான் இருக்கும். அந்த இடத்துல தான் போச்சிருப்பார். அதை வந்து யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ இது சகாதேவன் வந்துட்டு போனதுக்கப்புறமா ஜார்ஜ் குட்டி என்ன பண்ணுவார்னா, காலையில் அந்த இடத்துல போய் ஏதாவது விஷயம் தெரியுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணு பார்க்கக்கூடிய புரோக்கர் அங்கே வந்துடுவார். வந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிநாட்டு சம்மந்தம் ஒன்று வந்திருக்கு, அதனால் நம்ம பேசலாமான்னு சொல்கிறப்ப, சரி பரவாயில்ல பொண்ணு வெளிநாடு போகலாம் பரவாயில்லன்னு சொல்லி இப்போ ஓகே சொல்லுவார். ஏன்னா இது வந்து அவனோட ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் வெளிநாட்டு சம்மந்தம் எல்லாத்தையுமே வேண்டாம் சொன்னவர் இந்த டைம் ஒத்துக்குவார். அது போக சின்ன பொண்ணு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான், அதுக்கும் ஓகே சொல்லிடுவார். இப்போ நான் கொஞ்சம் எர்ணாகுளம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, அந்த துணியை எடுத்துவேன்னு சொல்லிட்டு தான் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருப்பார் ஜார்ஜ் குட்டி தான் ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு அப்புறம் நைட்டு வந்து என்ன செய்வார்னா, தோட்டத்தில் போய் அந்த இடத்துல குழி தோண்டி பார்த்துக்கிட்டு இருப்பார். ஏதாவது அங்கே இருக்கானுன்னு சொல்லி மொத்தமாக குழியெல்லாம் தோண்டி பார்த்துட்டு அதில் ஒன்றுமேனு சொல்லி இப்போ குழியெல்லாம் மூடிக்கிட்டு இருப்பார். எல்லாத்தையும் மூடி வச்சுக்கிட்டு இருப்பார். யாராவது நம்மளை எதுவும் பார்க்காங்களா எதுவும் செக் பண்ணிக்கிட்டு இருப்பார். செக் பண்ணி முடிச்சக்கப்புறமா அந்த குழியெல்லாம் மூடிட்டு அதுக்கு மேலே புல்லெல்லாம் வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மறைச்சிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாங்கிற அந்த பொண்ணை தெரிய வந்திருப்பாங்க. நம்ம ஜார்ஜ் குட்டி வீட்டுக்கு வந்துட்டு போன பொண்ணை பற்றி. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வேறு யாரெல்லாம் அந்த சுடுகாட்டு ஒரு பொண்ணோட பொண்ணு. இப்போ அந்த வீடு எங்கே இருக்கெல்லாம் கண்டுபிடிச்சி அங்கேருந்து கண்டுபிடிச்சி போயிட்டு அந்த பொண்ணோட வீடு எல்லாத்தையுமே பார்த்துருவாங்க, வாட்ச் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ நேராக அந்த பொண்ணு எங்கே போவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருப்போம். அது வேறு யாரோட வீடு இல்லை, அந்த பொண்ணு போகிறோட வீடு பார்த்தீங்கன்னா நம்ம சகாதேவன் சார் வீடு தான். நம்ம சகாதேவன் வேறுன்னு பார்த்தா இந்த பொண்ணோட அப்பா தான் நம்ம சகாதேவனே. சகாதேவனோட பொண்ணு என்ன செய்வாங்கன்னா, இப்போ அந்த சைக்காலஜி டாக்டர் போய் பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப எனக்கு இந்த பிரச்சனை திரும்ப வர்றதுக்கு காரணம் அந்த வருங்கிற கேஸை நான் சோஷியல் மீடியாவில் பார்த்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அதிகமாக அந்த வயலன்ஸ் வருதுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ அதை பற்றிலாம் நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சகாதேவன் என்ன செய்வானா, அந்த போலீஸ் கப்புள்ள ஹஸ்பண்டை போய் பார்க்க போயிருப்பார். ஏன்னா அந்த பழைய கேஸில் இவங்க இன்வால்வ் ஆகிருப்பாங்க. சகாதேவன் இந்த கேஸில் ஃபஸ்ட்டு தான் இன்வால்வ் ஆகிருப்பார். ஸோ இப்போ ஜார்ஜ் குட்டிக்கு அகேன்ஸ்டான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும், நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு சொல்கிறப்ப கண்டிப்பாக பண்ணுற சகாதேவன் சொல்லுவார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ண ஆரம்பிப்பானுங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்குற புரோக்கர் வந்து நம்ம ஜார்ஜ் குட்டி வீட்டுக்கு வந்திருப்பார். வந்துட்டு ஒரு பையனோட ஃபோட்டோ காட்டி, இந்த பையன் தான் நான் பார்த்துருக்கேன், இவங்க தான் இப்போ ஃபாரினில் இருக்கிறாங்க, ஃபேமிலியில் எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ பிஸ்னஸ் பண்ணி நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது, நம்மள மாதிரி நடுத்தரமான ஃபேமிலி தான் சொல்கிறப்ப அந்த பொண்ணு ஃபோட்டோவை நம்ம ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ தன்னோட பொண்ணோட 5 வந்து ஃபோட்டோ பார்த்துட்ருக்கா. இப்போ சின்ன பொண்ணு வந்து அந்த ஃபோட்டோ பார்த்துக்கிறப்ப அந்த பையனுக்கு வந்துன்னா ஹியரிங், அதாவது அந்த காது கேட்குறவங்களுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. இது பார்த்தோன்னே இது என்கிட்ட சொல்லவே சொல்லப்போ அது சின்ன பிரச்சனை தான், அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட்னால அந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஜார்ஜ் குட்டி என்ன சொன்னால், பரவாயில்ல நம்ம கண்ணாடி போகிறது ஒரு பிரச்சனை தானே, என்னுடைய பொண்ணுக்கு இந்த பையனை பிடிக்கலாம், வேண்டாம் மிச்சப்படி எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லிடுவார். ஜார்ஜ் குட்டிக்கு இப்போ திடீர்னு ஒரு ஃபோன் வரும். எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி டாக்டர்கிட்ட ஃபோன் வரும். சைக்காலஜி டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி என்னோட கிளினிக் ஒரு பொண்ணு வந்திருந்தா, அவள் வந்து ஒரு சில விஷயங்களை பேசிக்கிருந்தா, ஆனால் அவளோட வந்த மோட்டிவ் வேறு, பட் அவள் வந்து வருண் கேஸை பற்றி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறப்ப அதை பார்த்துட்டு நம்ம ஜார்ஜ் குட்டி யோசிக்க ஆரம்பிப்பார். இப்போ இங்கே நம்ம சாபு வந்து நம்ம எஸ்பியை பார்க்க வந்திருப்பார். வேறு யாரும் இல்லை, சாபுங்கிறது அந்த கப்புள் சொல்ல ஒருத்தவங்க தான். இப்போ இவர் வந்து தாமஸ், இவர் தான் பழைய கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணவர். இவர்கிட்ட வந்து நம்ம சகாதேவன் வந்து என்னை பார்க்க வந்திருந்தான், வருண் கேஸ் விஷயமா சில விஷயங்கள் என்கிட்ட பேசினேன்னு சொல்கிறப்ப இவர் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும், நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ நம்ம ஜார்ஜ் குட்டி எங்கே வந்திருப்பாருன்னா, நம்ம ஜோஸ் கடைக்கு வந்திருப்பார். ஜோஸ் வந்து நம்ம ஒரு பேக்கரி வச்சுருப்பார். அங்கே வந்து பொண்ணு பார்க்க வரனால சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஜோஸை கூட்டு போய் வெளியே வந்து எனக்கு சில ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஜோஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இது அவரோட ஒய்ஃப் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜார்ஜ் குட்டி இங்கே பொருளெல்லாம் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. ஜார்ஜ் குட்டி வீட்டில் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து அவங்க கூட சில பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க ஃபேமிலியோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரேயா வந்து நம்ம ஜார்ஜ் குட்டிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க எமர்ஜென்சின்னு சொல்லி. ஜார்ஜ் குட்டி நேராக ஸ்ரேயா வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. கிளம்பி போகிறப்ப தான் இந்த மாதிரி ஒரு லேடி வந்து வந்திருந்தாங்க, அவங்களோட அப்பா வந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தா எனக்கு வந்து சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அவங்கள ஒரே ஒரு டைம் தான் பஸ்ஸில் பார்த்தேன், அவங்க எப்படி அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி இங்கே வந்துட்டாங்க, இங்கே வந்துட்டு வண்டி ரிப்பேர் ஆன மாதிரி என்கிட்ட இப்போ காட்டிக்கிருந்தாங்க, ரேடியேட்டரில் தண்ணி வாங்குற மாதிரி நம்ம வீட்டில் தண்ணி வாங்கிட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியே போகிறப்ப வீட்டில் உள்ளவங்க அக்கம் பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே நம்மளை பற்றி விசாரிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறப்ப ஜார்ஜ் குட்டி சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வருவார். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தாமஸ் வந்து நம்ம போலீஸ் அகாடமியில் பேசிக்கிட்டு இருப்பார். பேசிட்டு வெளியே வரப்போ நம்மளுடைய
கூட ஒர்க் பண்ணுறவங்க திலீப்பை கூப்பிட்டு இந்த மாதிரி சகாதேவனை தெரியுமான்னு கேட்பாரு. சகாதேவன் சார், ஆமாம் வருண் கேஸில் இன்வால்வ் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சகாதேவன் தான். இப்போ இந்த சகாதேவன் தனிப்பட்ட முறையில் ஏதோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கான், சாப்பிட்ட போய் இந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டில் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப, சகாதேவன் எனக்கு தெரியாது சார், ஆனால் நம்ம ஆண்டனிக்கு தெரியும், நான் ஆண்டனிட்ட பேசட்டுமா, ஆண்டனி வர சொல்லி இப்போ சகாதேவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நீ எனக்கு கலெக்ட் பண்ணி சீக்கிரம் கொடுக்குன்னு சொல்லுவார். இந்த சகாதேவன் வேறு தனிப்பட்ட முறையில் தான் பண்ணாலும் நமக்கு தான் பிரச்சனை, என்னென்னு பார்த்து சீக்கிரம் முடியும்னு சொல்லிட்டு இப்போ சார்ஜ் கூட்டி அந்த பையனோட வீட்டுக்கு தான் ஃபேமிலியோட போயிருப்பார். ஃபேமிலியோட போயிட்டு அங்கே பேசி முடிச்சுட்டு தான் பொண்ணோட கேஸை பற்றியுமே அவங்க ஃபேமிலியில் சொல்லிடுவார். எல்லாமே நான் அவங்க உண்மையை சொல்லிட்டேன், இனிமேல் என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிளம்புவாங்க. கிளம்ப டயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஜீப் நின்றுக்கிட்டு இருக்கும். சார்ஜ் கூட்டி போனதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அந்த ஜீப்பில் உள்ள 2 பேர் வேறு யாரும் இல்லை, சகாதேவனும் ராஜாவும், அதாவது அந்த பிஏவே ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா அவனும் இப்போ நேராக மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, சைக்காலஜி வழியில் பிரச்சனை இருக்குது, அதுபோல் அந்த பொண்ணு வந்து பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு 2 பேரும் கிளம்பி இங்கே வந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சார்ஜ் குட்டி வழக்கம் போல் அவரோட தோட்டத்தோட வேலையெல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வரும் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து. அவங்க அப்பா ஃபோன் போட்டு, நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு 2 பேர் வந்தாங்க, 2 பேர் வந்து இந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருக்குது, இந்த பொண்ணு வந்து பைத்தியம், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாதீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணால் உங்கள் பொண்ணுக்கு தான் உங்கள் பையனுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்போ, என்ன சொல்கிறேன்னு சொல்லப்போ, என் ஒய்ஃபு அவங்க எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே கிளம்பி ஓடிட்டாங்க, அவங்களோட ஃபோட்டோஸும் வண்டி நம்பரும் எல்லாமே உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்கிறப்ப சார்ஜ் குட்டி அந்த ஃபோட்டோஸும் நம்பர்லாம் எடுத்துகிட்டு இப்போ அந்த வண்டி நம்பர் எல்லாத்தையுமே செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள்கிட்ட அனுப்பி வைப்பார். இங்கே சைக்காலஜி டாக்டர் பார்த்திங்கன்னா ஒரு செஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சகாதேவன் உள்ளே வந்துடும். சகாதேவன் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி நான் உங்கள் ட்ரீட்மெண்ட்காண்டி வரல, எனக்கு சில விஷயங்கள் தேவைன்னா என்ன விஷயம்னு சொல்கிறப்ப, இந்த மாதிரி சார்ஜ் குட்டியோட பொண்ணோட அஞ்சுவோட எனக்கு ரிப்போர்ட் ஒன்று சொல்கிறப்ப அதெல்லாம் தர முடியும்னு சொல்கிறப்ப சகாதேவன் அந்த பொண்ணு அந்த அம்மாவை அடித்து கீழே தள்ளி எனக்கு நீ ரிப்போர்ட்டை கொடுக்க இல்லைன்னா உனக்கு கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு போயிடுவான். இதை வெளியே சொன்னேன்னா உன் பொண்ணையும் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ அந்த அம்மா பயந்து என்ன செய்யணும்னா சார்ஜ் குட்டிக்கு ஃபோன் பண்ணும். இந்த சைக்காலஜி டாக்டர் வந்து சார்ஜ் குட்டிக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஒருத்தன் வந்து இந்த ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நீங்கள் என்னென்னு பாருங்கள் சார்ஜ் குட்டி, நான் வேணால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சார்ஜ் குட்டி நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஜோஸ் வந்து இப்போ அந்த வண்டி நம்பரை பார்த்துட்டு, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2-3 பேர்த்திட்ட கை மாறி இருக்கு சார், இப்போ யார்கிட்ட இருக்குங்க கண்டுபிடிச்சிட்டேன், அது வேறு யாரும் இல்லை நம்ம சகாதேவன் தான் சொல்லி இப்போ சார்ஜ் குட்டி நேராக சகாதேவன் வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் சகாதேவன் வருவான். சகாதேவன் நான் உனக்கு எந்த பிரச்சனையும் பண்ணல, நீ எனக்கு என் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப, எப்படா விட முடியும், உன்னால் தான்டா என் வேலையெல்லாம் போச்சு, நான் உன்னை விட மாட்டேன், உன் ஃபேமிலியை கண்டிப்பாக இதில் மாட்டி விட மாட்டேன், நீ தான் அந்த கொலையெல்லாம் பண்ண எனக்கு தெரியும், கண்டிப்பாக எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி மறுபடியும் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்கிறப்ப, திடீர்னு ஒரு பொண்ணு வெளியே வரும். அந்த பொண்ணு யாரும் பார்த்தா நம்ம சகாதனோட பொண்ணு. இப்போ தான் சார்ஜ் குட்டிக்கு ஒரு இது கிளிக் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வந்து கேட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த லேடிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இவங்க எல்லாமே ஒன்றா தான் சேர்ந்து தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இப்போ சார்ஜ் குட்டி நேராக நம்ம சுரேஷ் சாரை போய் பார்த்து இதை ஏதாவது பண்ண முடியுமா சொல்கிறப்ப, இங்கே சகாதவன் என்ன செய்வானா, அந்த ஸ்ரேயா வீட்டுக்கு வந்து அவங்க அப்பனை அடித்து குடித்து அவங்க அப்பனை கொல்ல போயிடுவான். அந்த அப்பனை கொல்ல போனது இல்லாமல் இந்த பொண்ணையும் கொல்ல போய் கடைசியில் இந்த ஆள் பண்ண எல்லா உண்மையும் சொல்லிடுவான். இப்போ சார்ஜ் குட்டிக்கு அந்த பொண்ணு ஃபோன் போட்டு வர சொல்லும். அதுக்கப்புறம் தான் சார்ஜ் குட்டிட்ட இந்த மாதிரி இங்கே வந்தவன் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான், நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அடிச்சதில்லன்னு சொல்லி அந்த ஆள் சொல்லிடுவார். இப்போ நம்ம தாமஸ்க்கு ஒரு ஃபோன் வரும். திலீப் அவர் கூட ஒர்க் பண்ணுற அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் போட்டு, சார் நான் ஒரு க்ளூ கிடச்சிருக்கு, நான் வேணால் சகாதவனை இங்கே வர சொல்கிறேன்னு சொல்லப்போ, சகாதவனை ஸ்டேஷனுக்கு வர சொல்ல வேண்டாம், நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வர சொல்லி சகாதவனை வச்சு பேசும்போது, சகாதவா நீ எதுக்காண்டி இப்போ திரும்ப இந்த கேஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, இந்த கேஸை திரும்ப நீ ஓப்பன் பண்ணாலும் எங்களுக்கு தான் பிரச்சனை, இப்போ போகிற இடத்துலலாம் நீ போலீஸ்னு சொல்லி பிரச்சனை பண்ணி வச்சிருக்க, அது இல்லாமல் ஒரு கடந்த ஒரு ஆளை போய் அடித்து கொல்ல பார்த்துருக்க, அந்த பொண்ணு வேறு ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருக்கு, நீ என்ன நினைப்பில் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, சார் நான் அந்த கேஸை கண்டுபிடிச்சிட்டேன் சார், கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன், அந்த எலும்பு கூடி எங்கே இருக்குன்னு மகன் நான் கண்டுபிடிச்சுன்னு சொல்லப்போ, நீலாம் இது சரிப்பட்டு வர மாட்டேன், நீ மேலே கேஸை போட்டு உள்ளதில்லைன்னு சொல்லிட்டு நம்ம தாமஸ் வந்து வெளியே வருவார். தாமஸ் வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கீதா பிரபாகர் வந்து வருவார். கீதா பிரபாகரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இருப்பார். அப்புறம் வந்து இந்த மாதிரி கீதா கொஞ்சம் கொஞ்சமாக மெமரி லாஸ் ஆகிட்டு இருக்கு, அவங்க கொஞ்சம் டிப்ரெஷனில் போகிறதுனால நிறைய சைக்காட்டிஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் இந்த கேஸில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் நம்ம தாமஸை கீதா கிட்ட காட்டிக்கிட்டு இருப்பார். இப்போ சரி நீங்கள் வாங்க பேசணும்னு சொல்லி நம்ம தாமஸ் வந்து பிரபாகரை கூப்பிட்டு போய் பேசிக்கிட்டு இருப்பார். பிரபாகர் பார்த்திங்கன்னா நம்ம தாமஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவார், இந்த கேஸை எப்படியா ரீஓப்பன் பண்ணி சார்ஜ் கூட்டி எப்படியா அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பிரபாகர், ஆல்ரெடி இந்த கேஸை கோர்ட்டில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நம்ம இதில் எப்படி பண்ண முடியும், சார்ஜ் கூட்டிக்கு தகுந்த எவிடன்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த கேஸை ரீஓப்பன் பண்ண முடியும். எனக்கு இருக்க கீதாவோட நிலைமை பார்க்க தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போகிற போக்க பார்த்தா அவளும் என்னை விட்டு போயிடோட ரொம்ப வருத்தமாக இருக்குது, என் பையனும் என்னை விட்டு போயிட்டான், என் பையனுக்காக நான் எதுவும் பண்ணலை,
இந்த கேஸில் இன்வால்வ் ஆன ஜார்ஜ் குட்டியை எப்படியாவது உள்ளே தள்ளணும், அதுதான் என்னுடைய ஆசை. நான் சந்தோஷமாக இல்லை, என் ஒய்ஃபுக்கு இந்த நிலைமை ஆகிட்டான். ஆனால் எதுவுமே பண்ணாமல் எல்லா தப்பையும் பண்ண அவன் சந்தோஷமாக இருக்கான். நாங்கள் எதுவுமே பண்ணாமல் நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கேஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கேஸை ஹெல்ப் பண்ணி ஜார்ஜ் குட்டி எப்படியா உள்ள தள்ளணும், அவன் பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே நம்ம ஜார்ஜ் குட்டி உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்கிறப்ப தாமஸ் என்ன சொல்லலாம், ரைட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் அந்த சகாதேவனை வச்சு எப்படி நீங்கள் இந்த கேஸை போனீங்க? சகாதேவன் ஒரு மூர்க்கமான ஆள். அவன் ஆல்ரெடி அந்த ஜார்ஜ் குட்டியோட பிள்ளைகளை அடிச்சனால தான் நம்ம போலீஸ் வந்து அவனை அன்ஃபிட்டுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவனை வச்சு நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம பிரபாகர் என்ன சொல்லுவார்னா, நம்ம ஊர் போலீஸ் பொறுத்தளவு நேர்மையாக இருக்கிறவன் தேவையில்லை, இந்த மாதிரி சார்ஜ் குட்டி சகாதேவன் மாதிரி ஆள் தான் தேவை, ரூல்ஸை பிரேக் பண்ணுறவன் தேவை. கண்டிப்பாக சகாதேவன் நான் சொல்கிறத கேட்பான், சகாதேவன் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கான், நீங்கள் கேளுங்க சொல்கிறப்ப இப்போ சகாதேவன் வந்து நம்ம தாமஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். தாமஸ்கிட்ட என்ன சொல்லுவார்னா, சார்ஜ் குட்டி அந்த எலும்பு கூடுகளை எங்கே மறைச்சி வச்சுருக்கான்னு கண்டுபிடிச்சேன், அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ள இடத்துல தான். ஏன்னா சார்ஜ் குட்டி அந்த ஃபாரஸ்ட்டில் ஆல்ரெடி 20 சென்ட் இடம் வாங்கி கொடுத்துருக்கான். அது வேறு யாருக்கும் இல்லை, அந்த வெட்டியான் தான். அந்த வெட்டியான் தான் இவனுக்கு எலும்பு கூட எடுத்து கொடுத்துருக்கேன். அதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். சார்ஜ் குட்டிக்கு அந்த எலும்பு கூட எடுத்து கொடுத்த வெட்டியானுக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க சார்ஜ் குட்டி அந்த இடத்துல ஒரு வீடும் கட்டி கொடுத்துட்டான். ஏன்னா ஃபாரன்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த எலும்பு கூட கூட்டு எடுத்துகிட்டு போனப்போ ஜார்ஜ் குட்டி அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிருக்கான். மொபைல் ட்ராக்கிங்கும் அதில் தான் இருந்திருக்கு. ஏன்னா அங்கே தான் வச்சு அந்த எலும்பு கூட ஏதாவது பண்ணியிருக்கணும் ஜார்ஜ் குட்டி. ரெண்டாவது அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அதை புதைச்சி வச்சுக்கனால அந்த வெட்டியானுக்கு தெரியாமல் இருந்திருக்காது. ரெண்டாவது வெட்டியானுக்கு நிறையா பணம் கொடுத்து உதவியிருக்கான். ரெண்டாவது அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கும் நல்லா பணம் கொடுத்து உதவியிருக்கான். அந்த பொண்ணையுமே படிக்க வச்சுருக்கான். இதில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபாரினில் போய் வேலையும் செஞ்சுருக்கு. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் குட்டி எங்கேயுமே தன்னோட பேர் வராத அளவுக்கு பண்ணிக்கிட்டான். ரெண்டாவது அந்த பொண்ணு படிக்கிறத வச்சு வேலை பார்க்கறத வச்சு ஒரு ஹோம் லோனையும் போட்டு தான் பேரே வெளியே வராத அளவுக்கு சார்ஜ் குட்டி பண்ணிட்டான். மொபைல் ரேடியேஷன் படி அவன் அங்கே தான் இருந்திருக்கான்னு தெரியுங்கிறப்ப நம்ம தாமஸ் சார் வந்து நம்ம பிரபாகரன் சார்ட்ட சில பேசுவார். இப்போ தாமஸ் சார் பிரபாகர்ட்ட என்ன சொல்லுவோன்னா, ஜார்ஜ் குட்டி எதுக்காண்டி ஃபோனை கையோடு கொண்டு போகணும், ஜார்ஜ் குட்டி ஃபோனை கையோட கொண்டு போனால் நம்ம கண்டுபிடிச்சிடும், ஜார்ஜ் குட்டிக்கு தெரியும், அதனால தான் அவன் ஃபோனை கையோட கொண்டு போயிருக்கான். இப்போ சார் அதெல்லாம் தெரிஞ்சுதான் சார் கொண்டு போயிருக்கான்னு சொல்லுவான். ஜார்ஜ் குட்டியை தப்பாக இடப்படாதீங்க, அவ்வளோ பிரச்சனை நடக்கிறப்ப கட்டிக்கிட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் பாடியை ஒழிச்சு வச்சுருந்தா ஜார்ஜ் குட்டி நமக்கு முன்னாடி யோசிக்கிறோன்னு சொல்கிறப்ப பிரபாகரன் சார் அப்படி இல்லை, அது வரும் அவனோட அதிர்ஷ்டம் மட்டும்தான். ஜார்ஜ் குட்டி அந்நேரம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கட்டினா என்ன பண்ணியிருப்பான், அது கட்டினால தான் அந்த பாடியை மறைச்சி வச்சுட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷங்கள் கிடச்சனால தான் ஜார்ஜ் குட்டி வருணோட எலும்பு கூட கொண்டுமே அழிச்சிட்டான். பட் ஜார்ஜ் குட்டியை பொறுத்தளவு அவனுக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் இருக்கும், நேரம் அவனுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். மிச்சப்படி ஜார்ஜ் குட்டி பெரிய ஆள்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். இப்போ தாமஸ் சார் என்ன சொல்லுவார்னா, பிரபாகரன் சார் இப்போ நம்ம வருணோட எலும்பு கூடோ இல்லை ரிமைன்ஸ் எதாவது கிடச்சா தான் நம்ம சார்ஜ் குட்டி ஏதாவது பண்ண முடியும். மிச்சப்படி சார்ஜ் குட்டி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லா எவிடன்ஸும் அழிச்சிட்டான். ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடச்சா மட்டும்தான் இந்த கேஸை நம்ம ரீஓப்பன் பண்ண முடியும்னு சொல்கிறப்ப நம்மளுடைய சகாதேவன் சார், இல்லை சார் அந்த எவிடன்ஸ் எனக்கு தெரியும், நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சேன்னு சொல்லப்போ கொஞ்சம் வெளியே இரு, நான் உன்னை தனியாக பேசணும்னு சொல்லி சகாதேவனை வெளியே அனுப்பிடுவார். இப்போ தாமஸ் சார் ஒரு உண்மையை சொல்லுவார் பிரபாகரன் சார், இந்த கேஸில் நீங்கள் உங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு உண்மை இருக்குது. சார்ஜ் குட்டி என்ன பண்ணான்னா, வருணோட ரிமைன்ஸு நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிடச்ச அன்னைக்கு ஒரு கடையில் போய் 35 லிட்டர் ஆசிட் வாங்கியிருக்கான். அவன் 4 ஏக்கர் ரப்பர் தோட்டம் வச்சுருக்கான். அதனால் 35 லிட்டர் ஆசிட்டுங்கிறதப்ப எந்த ஒரு சந்தேகம் வராது. அதுக்கப்புறமா என்ன செஞ்சுருக்கான்னா, மாதம் 5 லிட்டர் வாங்கியிருக்கான். இவ்வளோ ஆசிட்டை எதுக்கு வாங்கியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு புரியுது தாமஸ் சார். மிச்சப்படி எதுவும் பண்ண முடியாதா, நம்ம சார்ஜ் குட்டி எதுவுமே பண்ண முடியாதா, உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் சார்ஜ் குட்டி நம்ம எதனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள், இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி சார்ஜ் குட்டியை எப்படியா இந்த கேஸில் மறுபடியும் இன்வால்வ் பண்ணி அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும். ஏன்னா அவன் பொண்ணுக்கு வர வாரம் பார்த்திங்கன்னா நிச்சயம் வச்சுருக்கான். அதுலேருந்து 1 மந்தில் அவனுக்கு கல்யாணம் வச்சுருக்கான். அந்த பொண்ணு ஃபாரின் போயிட்டால் நான் நினச்ச எதுவுமே நடக்காது. அதனால் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் தாமஸான்னு சொல்கிறப்ப சரி நான் பண்ணுறேன்னு சொல்லுவார். இங்கே ஜார்ஜ் குட்டி கல்யாண வேலையாக அலைஞ்சிக்கிட்டு இருப்பார், கல்யாண வேலையை பிஸியாக இருப்பார். இந்த டைம் தான் நமக்கு தேவைன்னு சொல்லி தாமஸ் சார்ட்ட பிரபாகர் சொல்லுவார். ஏன்னா பிரபாகர் சார் இப்போ ஜார்ஜ் குட்டி இந்த டைமில் கொஞ்சம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறனால இந்த கேஸ் விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். நம்ம அவனுக்கு தகுந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ண டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஜார்ஜ் குட்டிக்கு அகேன்ஸ்டாக இவங்க எல்லாரும் சேர்ந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த இறந்து போய் அந்த பையன் இருப்பான் பார்த்திங்களா, ஆல்ரெடி அந்த எலும்பு கூட மாற்றி வச்சுருப்பான் பார்த்திங்களா, அந்த பையனோட அம்மா அப்பாவை தேடி பிடிச்சி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருவாங்க. அதுபோக அந்த வெட்டியான் வீட்லேயும் போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே ஜார்ஜ் குட்டி அகேன்ஸ்டாக எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜார்ஜ் குட்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார், கல்யாணத்துக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த டயத்தில் ஜார்ஜ் குட்டி என்ன தான் இங்கே இருந்தாலுமே இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட இது அவருக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பொண்ணோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடும். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா வக்கீலில் போய் பார்த்துட்டு இப்போ இவங்க அந்த கேஸை திரும்ப ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி பெயில் அப்ளை பண்ணி வைக்கிறேன், நீங்கள் கல்யாணம் வேலையை பாருங்கள், நான் இங்கே கோர்ட்டில் என்ன நடக்குன்னு பார்த்துக்கிறேன்,
ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த கேஸ் ஓப்பன் பண்ணிக்காங்களே, நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நீங்கள் இப்போ கல்யாண நடத்தை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம வக்கீல் சொல்லிடுவாங்க. நீங்கள் இந்த கேஸை கொஞ்சம் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜார்ஜ் குட்டி அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ எல்லாருமே இங்கே வந்திருப்பாங்க. சகாதேவன், சோமு எல்லாருமே வந்து நம்ம தாமஸ் சாரோட கெஸ்ட் ஹவுஸில் இருப்பாங்க. நம்ம ஜார்ஜ் குட்டிக்கு அகேன்ஸ்டாக எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. டிஎன்ஏ சாம்பிள் எல்லாமே எடுத்திருப்பாங்க. இவங்களுக்கு இல்லாத ஒன்று வருணோட அந்த எலும்புக்கூடு மட்டும்தான். இப்போ ஜார்ஜ் குட்டி சைட்லேருந்து ஏதோ இந்த கேஸை மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம தாமஸ் சாருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கோம். இப்போ அதை சொல்லிக்கிட்டு இருப்பார். இதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம அதுக்குள்ளே நம்ம முடிக்கணும், இந்த கல்யாணத்துக்குள்ளே எப்படியா முடிக்கணும்னு சொல்லி நம்ம பிரபாகரன் சொல்லிக்கிட்டு இருப்பார். சரி நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாமஸ் சார் சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்போ ஜார்ஜ் வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்துடுவாங்க. போலீஸ்காரங்க வந்தோடனே உங்களோட ஒய்ஃபு உங்கள் பொண்ணுங்க எல்லாத்தையும் நம்ம இப்போ விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? வருணோட கேஸை பற்றி. அதான் ஹைகோர்ட்டே முடிச்சிச்சுல, நீங்கள் ஏன் திரும்ப சொல்கிறப்ப இல்லை புது எவிடன்ஸ்லாம் கிடச்சிருக்கு, அதனால் உங்களை விசாரிக்கணும்னு சொல்கிறப்ப நான் ஆல்ரெடி பெயில் வாங்கி வச்சுட்டேன்னு சொல்லி பெயில் லெட்டரை கொடுத்தோன்னே நம்ம போலீஸ்காரங்க ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ தாமஸ் சாருக்கு ஃபோன் போட்டு, சார் இந்த மாதிரி அவன் ஆல்ரெடி பெயில் வாங்கி வச்சுட்டேன், ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப இப்போ நேராக கிளம்பி தாமஸ் சார் வந்து பிரபாகரனையும் சகாதேவன் அவங்க தான் இருப்பாங்க, அங்கே போய் பார்க்க போவார். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ஜார்ஜ் குட்டிக்கு நம்ம பண்ணுற மூவ்லாம் தெரிஞ்சு போச்சு, அதனால் இனிமேல் பார்த்து தான் பண்ண முடியும், கோர்ட் ஆர்டர் இல்லாமல் நீ ஒன்றுமே பண்ண முடியாது பிரபாகர் சார், புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அங்கே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் குட்டிக்கு ஒரு பெட்டிஷன் வந்திருக்கும், இந்த மாதிரி நீங்கள் நேரில் ஆஜராகணும்னு சொல்லி. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணோட கல்யாண தேதியான அன்னைக்கு தான். இப்போ ஜார்ஜ் குட்டி இப்போ என்னென்ன பண்ணாலும் வச்சுக்கிட்டு இருப்பார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன் பொண்ணோட கல்யாணத்துக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் இந்த கேஸுக்கு வந்து ஆஜராகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஜார்ஜ் குட்டி என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார். இப்போ கல்யாண வேலையும் ஆரம்பிச்சிடும். கல்யாண வேலையும் அங்கே வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும். எல்லோரும் கல்யாண வேலை விஷயமாக நடந்துக்கிட்டு இருப்பாங்க. ஜார்ஜ் குட்டிக்கு இப்போ கல்யாண வேலை இங்கே இருக்கனால தன்னுடைய லாயர் வந்து கோர்ட்டில் போய் ஜட்ஜுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு முன்ஜாமீன் வேணும் சார்னு சொல்கிறப்ப, என்ன கேஸ்ன்னு சொல்கிறப்ப, ஜார்ஜ் குட்டியோட கேஸ் சார், ஆல்ரெடி முன்ஜாமீன் வாங்கிட்டோம், ஆனால் போலீஸ்காரங்க திடீர்னு இந்த கேஸுக்கு ஆஜராக சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு முன்ஜாமீன் கொடுங்க, அவரோட பொண்ணுக்கு இன்றைக்கி கல்யாணம், ஏன் போலீஸ்காரங்க இன்றைக்கே அவருக்கு அட்டன் பண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணி ஒரு வழியாக முன்ஜாமீனே வாங்கிறாங்க. ஜார்ஜ் குட்டி இப்போ கல்யாணம் நடக்கிற ஜட்ஜில் நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த கேஸு என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லி அந்த பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்காரு. தான் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகிறது இருந்தாலும் இந்த கேஸு பார்த்து சம்மந்தப்பட்டது தான் அவர் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஒரு வழியாக இந்த கேஸுலேருந்து அவருக்கு முன்ஜாமீன் கிடச்சிரு. இப்போ தன்னோட பொண்ணோட கல்யாணம் அங்கே நடந்து முடிஞ்சிருது. ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சிருதுன்னு சொல்லி நம்ம ஜார்ஜ் கூட நிம்மதியாக இருப்பார். இங்கே பிரபாகரன்ட்ட தாமஸ் சார் கல்யாணம் முடிஞ்சிச்சுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணு ஃபாரின் போகிறதுக்குள்ள ஏதாவது பண்ணலாம்னு சொல்கிறப்ப தான் தாமஸ் சாருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளையோட அப்பா தான். அந்த மாப்பிள்ளை அப்பா தான் நம்மளுடைய பிரபாகர் சாருக்கு ஃபோன் பண்ணுவார். இப்போ ஜார்ஜ் குட்டிக்கு தான் பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்களுக்கு ஹனிமூன் அனுப்பி வச்சுருப்பார். ஒரு ரெசார்ட்லாம் புக் பண்ணி அங்கே போகிறக்காண்டி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாரு. இப்போ அவங்க அங்கே கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ பிரபாகர் சார் தாமஸ் சார்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கல்யாணமே நான் பண்ண செட்டப் தான். ஜார்ஜ் குட்டி தான் பொண்ணு கல்யாணம் பண்ணான்னு தெரிஞ்சு தான் நான் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன், 2 வருஷமாக ஃபாலோ பண்ணேன். அதனால் ஊரில் உள்ள எல்லா புரோக்கரையும் வர சொல்லி காசு கொடுத்து நான் தான் வரங்கிற எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சிக்கிட்டுங்க. இதில் ஒரு டிஃபிகல்ட் என்ன இருந்துச்சுன்னா, ஜார்ஜ் குட்டி தன்னோட பொண்ணை வெளியே கல்யாணம் பண்ணி தர மாட்டான், ஃபாரினில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் தர மாட்டான்னு இருந்துச்சு. அதையுமே நான் என்னுடைய அந்த பையனை வச்சு உடச்சி அவனை கல்யாணம் பண்ண வச்சேன். இது எல்லாமே நான் போட்ட பிளானு. என் பிளான் படி இவங்க எல்லோரும் கெஸ்ட் ஹவுஸுக்கு போவாங்க. அங்கே இந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அந்த பையன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல நம்ம சகாதேவன் போய் அந்த பொண்ணு நம்ம பையனை இந்த மாப்பிள்ளை பையன் அடித்து கொன்ன மாதிரி எல்லாமே எவிடன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மேலே பழியை போட்டுருவோம். பொண்ணுக்கு ஆல்ரெடி மென்டலாக பிரச்சனை இருக்கனால, அதாவது சைக்காலஜியில் பிரச்சனை இருக்கனால நம்ம கோர்ட்டில் இந்த பொண்ணு தான் அந்த கொலையை பண்ணான்னு சொல்லி நம்ம ஜார்ஜ் குட்டியோட பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறோம். இதுதான் என்னோட பிளான்னு சொல்லி தாமஸ் ஆட்ட நம்ம பிரபாகர் சொல்லிக்கிட்டு இருப்பார். சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. இப்போ ஜார்ஜ் குட்டி என்ன பண்ணான்? இதில் தான் நம்ம சகாதேவன் என்ன செய்வானா, ஜார்ஜ் குட்டிக்கு ஃபோன் போட்டு இங்கே வர சொல்லுவான். வர டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பையனே இங்கே போயிடுவான். இந்த பையன் எங்கே போவானா, இந்த பையனை ஷிப்பிங் போட் வழியாக ராமேஸ்வரம் வழியாக ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்பிடுவேன். ஜார்ஜ் குட்டி கரெக்டாக அந்த பொண்ணை தேடி வருவான். பொண்ணை தேடி வந்ததுக்கப்புறம் கதவெல்லாம் உடச்சி உள்ளே போவோம். அந்த இடத்துல நம்ம போலீஸெல்லாம் வந்துடும். போலீஸெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு தான் அந்த பையனை கொண்டுட்டா, ஜார்ஜ் குட்டி அந்த பாடியை வந்து பர்ஸ் வச்சு மறைச்சிட்டான்னு சொல்லி ஜார்ஜ் குட்டி மேலேயும் பழியை போட்டுடலாம். ரெண்டாவது அந்த பொண்ணையும் உள்ளே அனுப்பிடலாம். இதுதான் நம்மளோட பிளான் அப்படிம்பாரு. இப்போ தாமஸ் சாரை நீங்கள் போய் தூங்குங்க சார், காலையில் நல்ல நியூஸ் வரும், நீங்கள் போய் தூங்குங்க, காலையில் முடிஞ்சோடனே ஜார்ஜ் குட்டி ஜெயிலுக்கு போகிறது உறுதின்னு சொல்லி நம்ம பிரபாகர் இங்கே பேசிக்கிட்டு இருப்பார். காலையில் எழுந்துச்சி வர நம்மளுடைய தாமஸ் சார் வந்து எல்லாமே சொதப்பிருச்சு, நான் அப்போவே சொன்னேன் ஜார்ஜ் குட்டியே குறைச்சி இடப்படாதீங்கன்னு, எல்லாத்தையும் மாற்றிட்டான். சகாதேவனை நம்பாதீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்டிங்களா? சகாதேவனை நான் நம்பினாலும் கூட நீங்கள் நம்பல, எல்லாமே மாறி போச்சு, பிளான் மொத்தமாக சொதப்பிருச்சு, ஜார்ஜ் குட்டி பொண்ணை சேஃபாக காப்பாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பையனும் காணாமல் போயிட்டான் அப்படிம்பாரு. இப்போ நம்ம பிரபாகர் சாருக்கு ஒரு யோசனை வரும். ஆல்ரெடி என்ன செஞ்சு போன சகாதேவன் எதுக்கு அந்த பையனை நம்ம மறைச்சி வச்சுக்கிட்டு அவனை கொன்றுவோன்னு சொல்கிறப்ப, இல்லை எந்த விஷயத்துக்காகவும் யாரும் கொல்லக்கூடாது, என்னை பொறுத்தளவு ஜார்ஜ் குட்டியை கொண்டு ஜெயிலுக்கு போகணும், அவ்வளோதான் என்னுடைய ஆசை, மிச்சப்படி அந்த பையன் எதுவும் பண்ணலான்னு சொல்லியிருப்பார். இப்போ சகாதேவனும் காணாமல் போயிருப்பான். இப்போ 2 பேரும் நம்ம தாமஸ் சாரும் பிரபாகரும் சேர்ந்து சகாதேவனை தேடி போவாங்க. சகாதேவன் ஃபோன் எடுக்க மாட்டான்.
ரெண்டாவது எப்படியாவது அவன் வீட்டில் இருப்பான்னு சொல்லி நம்ம சகாதேவனை தேடி போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக சகாதேவன் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சகாதேவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா ரூமும் தேடி பார்க்குறப்ப நம்ம சார்ஜ் குட்டியாக சகாதேவன் வீட்டில் இருப்பார். இப்போ இவங்க எல்லாத்துக்குமே ஷாக்காக இருக்கும், சார்ஜ் குட்டி எப்படி அங்கே வந்திருப்பாருன்னு சொல்லி. இப்போ தான் நம்ம எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ணுவாங்க. சார்ஜ் குட்டிக்கு சகாதேவன் ஃபோன் போட்டிருப்பான் அவங்களோட கெஸ்ட் ஹவுஸில், அந்த பொண்ணோட கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற மாதிரி. இப்போ சார்ஜ் குட்டி பயந்து அங்கேருந்து கிளம்பி போகிறப்ப தான் அவருக்கு ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா எல்லா எவிடன்ஸையும் அவன் ரெடி பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறான்னு யோசிப்பாரு. ஏன்னா சார்ஜ் குட்டி ஃபஸ்ட்டு தோட்டத்தில் யாரோ குழி தோண்டி வச்சுருப்பாங்கன்னு தெரியும். இப்போ குழி தோண்டினது இவனாக தான் இருக்கும். அப்போ எல்லாருமே அந்த எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா நம்மளை மாட்ட வைக்க பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இங்கேருந்து கிளம்பி போவார். சார்ஜ் குட்டி கிளம்பி போட்டதுல நம்ம ஜோஸுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி சகாதேவன் வீட்டு பக்கம் வந்தானா அவனை பார்த்து வச்சுட்டு வீட்டு பக்கம் எல்லாத்தையும் ஆள்லாம் கூப்பிட்டு ரெடியாக இருக்க சொல்லி சகாதேவன் நம்ம வீட்டு பக்கம் வரானான்னு செக் பண்ண சொல்லுவார். அங்கே என்ன நடந்திருக்குன்னா சகாதேவன் அந்த பொண்ணை அந்த எவிடன்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அந்த பொண்ணுக்கு மயக்கம் மருந்து கொடுத்துருப்பான். அந்த மாப்பிள்ளை என்ன செய்வான்னா ஒரு பொருளை தட்டி விட்டனால அந்த பொண்ணு எந்திரிச்சனால அங்கேருந்து அந்த மாப்பிள்ளையும் இந்த சகாதேவனும் ஓடிருப்பாங்க. அந்த பொண்ணு மட்டும் அங்கே இருக்கும். அந்நேரம் நம்ம சார்ஜ் குட்டி அங்கே வந்திருப்பார். வந்ததுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சார்ஜ் குட்டியே சகாதேவன்லாம் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அதெல்லாம் பண்ணி எவிடன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சு தான் போலீஸ் வரக்கு முன்னாடி வெளியே இருந்து கதை தட்டுற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பார். அதனால் போலீஸில் சகாதேவன் தான் இதெல்லாம் பண்ணாங்கிற மாதிரியும் க்ரியேட் பண்ணிடுவார் நம்ம சார்ஜ் குட்டி. இங்கே இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக சார்ஜ் குட்டி சகாதேவன் வீட்டுக்கு போவார். சகாதேவன் வீட்டுக்கு தேடி கண்டுபிடிச்சி சகாதேவன் உள்ள வீட்டில் இருப்பான். வீட்டில் வந்ததுக்கப்புறமா சகாதேவனை அடித்து இதெல்லாம் எதுக்கு நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே விசாரித்து இந்த பிளான் பண்ணதெல்லாம் யார் எல்லாமே விசாரிச்சார். கடைசியில் தன்னோட மாப்பிள்ளை எங்கன்னு சொல்கிறப்ப சகாதேவன் இந்த மாதிரி மாப்பிள்ளையை கொண்டு போய் ராமேஸ்வரம் போட்டில் இறக்கி விட்டு அவன் அங்கேருந்து ஃபாரின் போகிற மாதிரி எல்லாமே பிளான் பண்ணி வச்சிட்டாங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம்னு சொல்லி சார்ஜ் குட்டி இவன் பேசுகிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிடுவார். ரெக்கார்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் சகாதேவன் வீட்டில் இவர் இருந்துக்கிட்டு இருப்பார். அப்போ தான் தாமஸ் சாரும் பிரபாகரன் வந்திருப்பாங்க. சார்ஜ் குட்டி இது எல்லாத்தையுமே அவங்க ரெண்டு பேர்த்தையுமே பேசிகிட்டு இருப்பார். இப்போ தாமஸ் சாரும் பிரபாகரனையும் சார்ஜ் குட்டி பார்த்ததுக்கப்புறம் சகாதேவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான், அதுமாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன், அதை நான் கோர்ட்டில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் இப்போ எனக்கு எந்த உதவியும் பண்ணணும்னு சொல்கிறப்ப இல்லை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் சொல்கிறப்ப எதுவாக இருந்தாலும் நான் கோர்ட்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் இதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு சார்ஜ் குட்டி அங்கே கிளம்புறாரு. இப்போ வேறு வழியே இல்லாமல் சார்ஜ் குட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. இப்போ நேராக சார்ஜ் குட்டியை தன்னுடைய பொண்ணு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போவாங்க. அவங்க கொஞ்சம் அடிபட்டுருக்கும் இல்லையா, அதுக்கடையில் சர்ச்சுக்கு போயிட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் போயிருப்பார். ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க எல்லாட்டையும் பேசிட்டு இந்த மாதிரி நான் ஜெயிலுக்கு போக போகிறேன், எந்த குற்றத்தை என்னால் ஏற்றுக்கிட்டு இருக்கோம்ல, நான் ஜெயிலுக்கு போகிறத முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி வீட்டில் சொல்லிவிட்டு இப்போ நேராக தாமஸ் சாரை பார்க்க போவாங்க அவங்க லாயரோட. சார்ஜ் குட்டியை லாயர் எல்லா எவிடன்ஸையும் கொடுத்துட்டு தாமஸ் ஆட்டை நான் சார்ஜ் எப்படி போகணும்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் சார்ஜ் குட்டிக்கு 5 வருஷம் தான் இந்த மாதிரி தண்டனை வாங்கி கொடுக்கணும், அப்படி இருந்தால் தான் நாங்கள் இதுக்கு ஒத்துக்கூடுன்னு சொல்கிறப்ப எவிடன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நான் இதில் உள்ள மாதிரியே பண்ணி தரேன் தாமஸ்ன்னு சொல்லிடுவார். இப்போ பிரபாகரன் வந்திருப்பார். பிரபாகரன் ஆட்டு நீ எனக்கு என்ன பிச்சை போறியா, நீ ஜெயிலுக்கு போகிறத பற்றி எனக்கு கவலைன்னு சொல்கிறப்ப நீ எப்படி போனாலும் உன் பொண்ணை பழிவாங்காமல் இருக்க மாட்டேன், நான் எல்லா ரூபத்துலேருந்து உனக்கு டார்ச்சர் பண்ணுன்னு சொல்கிறப்ப என்னையை மீறி என் குடும்பத்தில் உள்ள யாரையாவது நீ டார்ச்சர் பண்ணால் உன்னை தொலைச்சிருன்னு சொல்லிட்டு சார்ஜ் குட்டி அங்கேருந்து கிளம்புவார். இப்போ எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் சார்ஜ் குட்டி இந்த நான் பண்ண கொலைக்காண்டி இப்போ ஜெயிலுக்கு போக முடிவு பண்ணிடுறாரு. இப்போ ஜெயிலுக்கும் போயிடுறாரு. இதோட இந்த படத்தை இங்கே முடிச்சிருப்பாங்க.